ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பீகாரில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதி 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. மாநிலத்தை ஆளும் தேஜ கூட்டணி மற்றும் எதிர்த்தரப்பில் இந்தி கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. 2 கூட்டணிகளுக்குள்ளும் தொகுதி பங்கீடு முடிவடையாமல் இழுபறி நிலை நீடிக்கும் நிலையில் 3வதாக பிரசாந்த் கிஷோரின் ஜனஸ்வராஜ் கட்சியும் மாநிலம் முழுதும் தேர்தலில் போட்டியிட களமிறங்கியுள்ளது. இந்தி கூட்டணி சார்பில் ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதில் காங்கிரசுக்கு இன்னும் முழுதாக மனம் ஒப்பவில்லை. எனவேதான் கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் குறித்த கேள்விகளுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் நேரடியாக பதில் கூறாமல் மழுப்பி வருகிறார். இதற்கிடையே ஆர்ஜேடியின் குடும்ப தொகுதியும் தேஜஸ்வியின் சொந்த தொகுதியுமான ராகோபூரில் ஜனஸ்வராஜ் தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடப் போவதாக பேச்சு எழுந்துள்ளது. மாநிலம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள பிரசாந்த் கிஷோர் பாட்னாவிலிருந்து ராகோபூர் புறப்பட்டார். அப்போது பீகார் தேர்தல் களம் நிலவரம் குறித்து கூறியதாவது: ஜனஸ்வராஜ் கட்சியின் சார்பில் யார் எங்கு போட்டியிடுவார்கள் என்பதை கட்சி மேலிடம் முடிவு செய்யும். நான் ராகோபூரில் போட்டியிட வேண்டும் என பலர் விரும்புகின்றனர். மக்களின் விருப்பத்தை அறிய ராகோபூர் செல்கிறேன். அங்கு களம் காண்பேனா என்பது பற்றி விரைவில் அறிவிப்பேன். ஒருவேளை நான் அங்கு போட்டியிட்டால் தேஜஸ்வி யாதவ் 2 தொகுதிகளில் போட்டியிடுவார். ராகோபூர் மக்கள் தேஜஸ்விக்கு எதிரான மனநிலையில் உள்ளனர். 2019 தேர்தலில் ராகுல் அமேதி தொகுதியில் தோல்வியடைந்தார். அதுவும் அவரது பெற்றோர் மூதாதையர்கள் தொடர்ந்து வென்ற குடும்ப தொகுதிதான். ஆனால் அவர் அங்கு தோல்வியடைந்தார். தெற்கே வயநாடு தொகுதியை நோக்கி ஓட வேண்டிய நிலை ராகுலுக்கு ஏற்பட்டது. அப்படித்தான் லாலு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி, தேஜஸ்வி என ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே தொடர்ந்து வெற்றி பெற்ற ராகோபூர் தொகுதி இம்முறை தேஜஸ்விக்கு கை கொடுக்காது. அவர் 2வது தொகுதியை தேடி ஓட வேண்டிய நிலை ஏற்படும். ஊழல் ரவுடிகளுக்கு எதிரான மனநிலையிலும் வளர்ச்சி வேண்டும் என்ற எண்ணத்திலும் பீகார் வாக்காளர்கள் உள்ளனர். எனவே ஜனஸ்வராஜ் நம்பிக்கையுடன் உள்ளது என பிரசாந்த் கிஷோர் கூறினார். வைஷாலி மாவட்டத்தில் உள்ள ராகோபூர் தொகுதி யாதவ் சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் தொகுதியாக உள்ளது. இங்கு ஆர்ஜேடியை சேர்ந்த லாலு பிரசாத் 2 முறையும் அவரது மனைவி ராப்ரி தேவி 3 முறையும் வென்றுள்ளனர். இருவருமே முதல்வராக இருந்துள்ளனர். இவர்களின் மகன் தேஜஸ்வி யாதவ் இதே தொகுதியில் 2 முறை வென்றுள்ளார். இங்கு வென்றுதான் துணை முதல்வராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் உருவெடுத்தார். தற்போது அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கும் தேஜஸ்விக்கு காங்கிரஸ் எம்பி ராகுலின் நிலைதான் ஏற்படும் என பிரசாந்த் கிஷோர் கூறியிருப்பது பீகார் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. हमारे लड़ने की बात सुन के तेजस्वी यादव को राघोपुर छोड़ के भाग जाना है. 2 जगह से तो उनको लड़ना ही पड़ेगा. खाली ये चर्चा चल रही है कि प्रशांत किशोर जनसुराज वहां लड़ने आ रहा है तो तेजस्वी यादव दूसरी सीट खोज रहे हैं. उनका भी हालत वही होगा जो राहुल गांधी का अमेठी में हुआ. छोड़कर गए वायनाड तो अमेठी से ही हार गए. इसलिए मेरे भाई आज जा रहे हैं. अभी चर्चा शुरू हो रही है. अभी तो चुनाव अब शुरू हो रहा है. घबराइए नहीं, आगे आगे देखिए क्या होता है.